குரூப் 4 சிலபஸில் பகுதி ஆல வந்து இலக்கணம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நீங்கள் ஒன்று விடாமல் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கரெக்டாக என்னென்ன இலக்கணம் மேக்ஸ் மாதிரி தான் இலக்கணமும் அதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஓரெழுத்து ஒரு மணி 7th புக்கில் இருக்கும். அந்த 42 ஓரெழுத்து ஒரு மொழியை படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கையில் 2 மார்க் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி தான் பகுதியாக இலக்கியத்துலேயும் 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கும். இதில் வந்து திருக்குறள் வந்து 10 தான் இருந்துச்சு முன்னாடி. ஆனால் இப்போ வந்து சிலபஸ் சேஞ்ச் பண்ணப்போ இப்போ வந்து ஒரு 5 அதிகாரம் வந்து சேர்த்து கொடுத்துருக்காங்க. அடுத்து அறநூல்கள் இருக்குது. கம்பராமாயணம், ராவண காவியம்லாம் 9th புக்கில் மட்டும்தான் இருக்குது. ராவண காவியம் நியூ புக்கில். அது வந்து புரட்சி பொறி, ஆராய்ச்சியின் அறிகுறி அந்த மாதிரிலாம் சொன்னவர் யார் கேட்டாங்கன்னா அறிஞர் அண்ணா தான் சொல்லியிருப்பார் ராவண காவியத்தை பற்றி. அடுத்து வந்து 8 தொகை நூல்கள், 10 பாட்டு நூல்கள், சிற்றிலக்கியங்கள், நாட்டுப்புற பாட்டு, சமய முன்னோடிகள் இந்த மாதிரி தான் பகுதி இலக்கியத்தில் கொடுத்துருக்காங்க. அடுத்து பகுதி ஈல வந்து தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் தொடர்பான செய்திகள் இது எல்லாமே உரைநடையில்